வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஓமப்பொடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓமப்பொடிக்கு மெயினாக தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தாங்க மெயினாக தேவை. ஓமம் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குமே ரொம்பவே நல்லது. ஓமத்தை இப்படி கையில் வச்சு லைட்டாக கசக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 கப்பு மீடியம் சைஸ் அளவு கப்புக்கு 2 கப் அளவு நான் வந்து கடலை மாவு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து வறுத்த பச்சரிசி மாவு லைட்டாக கட்டி வர இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக வத்தப்பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காயம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிறது போல் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயம் நம்ம சேர்க்கறதுனால காயம் ஓமம் எல்லாமே வயிற்றுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது தான். குழந்தைங்க வந்து கேட்கும்போது இதே போல் நம்ம வந்து கடையில் போய் வாங்குவோம், வீட்டிலே செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா மாவையும் நம்ம வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயோ நெய் இல்லைன்னா பட்ரு அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்ச நம்ம வந்து சூடு பண்ண எண்ணெய் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் தான் சேர்த்துருக்கிறேன். இது நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓம தண்ணியை வந்து நம்ம இப்போ அரித்து ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. இதை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதோட விட்டு நீங்கள் வந்து விரசிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நிறைய தண்ணி விட்டு விரச வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விரசி நீங்கள் இதே போல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஓரளவு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இந்த மாவை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மாவு பிழிகிறதுக்கு தேவையான அச்சு நம்ம இப்போ எடுத்தாச்சு. அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவையும் லைட்டாக எண்ணெய் மேலே டாப்பில் தடவிட்டு நம்ம அதை மாவை எடுத்து அந்த அச்சுக்குள்ளே நம்ம வந்து போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் தான் ஆசைப்பட்டு நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து இதில் பண்ணுறேன். நீட்டாக கழுவி எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் நல்லா சூடாகினதும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே போல் ஒரு சட்டாப்பை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. தூவிக்கிட்டு நம்ம ஏற்கனவே அச்சில் வந்து மாவு போட்டு வச்சுருக்குறோம். இதே போல் மெதுவாக லைட்டாக சுற்று விட்டு புழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல மாவு இருக்கிற மாதிரி சுற்றாதீங்க. சுற்றிங்கன்னா நமக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே போல் ரவுண்டாக நீங்கள் கொஞ்சம் விரித்து சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அச்சிலேருந்து ஓமப்பொடிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன காஞ்சிருக்கிறான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு பீஸ் மாவு எடுத்து கொஞ்சமாக உள்ள லைட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா உடனே மேலே எலும்பி வந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சட்டாப்பில் புழிஞ்சி வச்சுருக்க மாவை நம்ம எண்ணெயோட இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நல்ல சலசலப்பாக சவுண்டு இருக்கும். இது வந்து 2 சைடும் மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு இதுவும் போட்டிருக்கிறேன். மெதுவாக மாற்றி போட்டு எடுங்க. இந்த சலசலப்பு அடங்குனதும் நமக்கு வந்து நல்லாவே முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்க கடாய் பெருசாக இருந்தால் கூட 2 நாளும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு மீடியம் சைஸ் அளவு கப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 முறுக்கு கிடச்சிச்சு. இதே போல் நீங்கள் வந்து சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இது ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் நம்ம வந்து இதை வந்து செய்துனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டைமில் கடையில் வாங்க போனால் நமக்கு அதுவே ரேட்டு ஜாஸ்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே போல் எல்லா முறுக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக உடனே உடையுதுன்னு பாருங்கள். நல்ல மொறுன்னு இருக்குது. நான் வேறு எதுவுமே இதுக்கு நான் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக சுக்காக நல்லா பீஸாக உடஞ்சி வந்துடுச்சுன்னு. இதே போல் பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சுட்டி குழந்தைங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே போல் செய்து கொடுங்க. நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறது இன்னும் ரொம்பவே ஆரோக்கியமானது. தேங்க்யூ.